தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அமெரிக்க பயணம் நேற்று நள்ளிரவு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருக்கிறார். செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அவருடைய பயணம் அப்படின்றது திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த 17 நாட்கள் பயணத்தில் அமெரிக்காவில் அவர் 2 முக்கிய நகரங்களுக்கு அவருடைய பயண திட்டம் அப்படின்றது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ ரெண்டுமே தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகப்பெரிய கேந்திரமாக விளங்கக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த 2 நகரங்களை மையப்படுத்தி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த பயணத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை $1 டிரில்லியன் பொருளாதார டாலராக உயர்த்தக்கூடிய நோக்கத்தில் தான் இந்த பொருளாதார முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய நோக்கத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருடைய பயணம் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவர் ஜப்பான், ஐக்கிய அமீரகம், ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கு அவர் இந்த முதலீடுகளை ஈர்க்கக்கூடிய வகையில் பயணம் அமைந்திருந்தாலும் கூட அமெரிக்கா மாறி உயர் தொழில்நுட்பத்தில் முன்னணி வைக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு இந்த சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பது கவனம் பெறக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா அண்மை காலத்தில் தமிழ்நாட்டில் ஐடி தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சி அப்படின்னு தொடர்ந்து அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஐடி சேவைகள் எண்ணிக்கை அப்படின்றது ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் ஏற்றுமதியாகக்கூடிய ஐடி சேவைகளை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 10.5% அளவுக்கு ஏற்றுமதி நடக்குது. ஸோ இதன் காரணமாக இந்த பயணம் அப்படின்றது பெரிய முதலீடுகளை இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பாக இருக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று நிறைய புள்ளி விவரங்களை சொல்லியிருந்தார். ஏற்கனவே இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் ஏறக்குறைய சுமார் 4 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பயணம் அப்படின்றது நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அமைச்சரவை மாற்றம் தொடர்பான சில கேள்விகள் எழுப்பப்பட்டப்ப வெயிட் அண்ட் சி, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சூசகமாக பதில் சொல்லியிருக்காரு. கடந்த 4 நாட்களுக்கு முன்னதாக இதே ஒரு கேள்வியை எழுப்பப்பட்ட நிலையில் தற்போது வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இப்போ சூசகமாக சில பதிலை சொல்லியிருக்காரு. அமெரிக்க வருகைக்கு பிறகு ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த பதில்.